தமிழக சட்டப்பேரவையில் இருந்து தற்போது திமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. அது குறித்த நேர்காணலை பார்க்கலாம். ஆட்சி குறுக்கே கர்நாடக அரசால் மேகதாது கட்டுவதை குறித்து, தண்ணீர் விடமாட்டேன் என்று சொல்வது குறித்து, இப்படி டெங்கு காய்ச்சல் இல்லை என்கிறார்கள். ஆனால் இறந்து கொண்டிருக்கிற மக்கள் கிடைக்கப்பட்டு மதுரவாயல் பறக்கஞ்சாலை இப்படி பல்வேறு திட்டங்களை குறித்து 35க்கு மேற்பட்ட தீர்மானங்களை கொடுத்திருக்கிறோம். நாளைக்கு கடைசி நாள் தண்டனை. ஆனால் இந்த 35ல் இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை கூட விவாதத்துக்கு சபாநாயகர் எடுத்துக் கொள்ளவில்லை. யாரோ ஒரு உறுப்பினர் அவர் தொகுதியில் இருக்கிற ஒரு பிரச்சனை பற்றி கொடுத்திருந்தால், அதுவும் ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்டிருந்தால் அதை மட்டும்தான் எடுத்துக்கொண்டாரே தவிர தமிழக மக்களை ஒட்டுமொத்தமாக பாதிக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் சபையில் தெரிவிக்க எந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தையும் அல்லது கவனிப்பு தீர்மானத்தையும் சபாநாயகர் திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த வாய்ப்பை தரக்கூடாது என்ற கெட்ட நோக்கத்தோடு இதை 35ஐயும் எடுத்துக்கொள்ளவில்லை. நான் அதை திருப்பி கேட்டால் அதற்கு பதில் சொல்கிற ஆய்வில் இருக்கிறது. நாளைக்கு தான் கடைசி நாள். அதுக்கப்புறம் எப்பொழுது ஆய்வு நடத்துவது? இவருக்கு ஆய்வு நடத்தவே தெரியவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். காரணம், எதிர்க்கட்சிகளுக்குள்ள உரிமையை முழுக்க மறுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு 35 தீர்மானங்களை கொடுத்திருக்கிறோமே, அது என்ன ஆயிற்று என்று நான் எழுந்து கேட்டேன். இதில் என்ன ஒழுங்கீடு இருக்கிறது, இதில் என்ன தவறு இருக்கிறது, அதை கூட சபைக்குறிப்பிலிருந்து நீக்குவேன் என்று சொல்லுகிறார் என்றால், ஒரு அதிமுகவின் அவைத் தலைவராக போலவே அவர் காட்சி அளிக்கிறாரே தவிர கட்சிக்கு அப்பாற்பட்ட சபாநாயகராக அவர் காட்சி அளிக்கவில்லை. இது எங்களுக்கு மெத்த வருத்தத்தை அளிக்கிறது. சபையில் தாறுமாறாக விதிகளை மீறி சபையை நடத்துகிறார். இன்றைக்கு முதலமைச்சர் நித்தம் வந்தவுடனே 110 விதி கீழ் ஒன்று படிக்கிறார். இன்றைக்கு படித்தவர்களை எடுத்து பார்த்தால், விவசாய அக்ரிகல்ச்சர் டிமாண்ட் முடிஞ்சு போய்விட்டது. ஆனால் உள்ளாட்சித்துறை முடிந்து போய்விட்டது, குடிநீர் வாரியம் முடிந்து போய்விட்டது, இன்னும் 2 நெடுஞ்சாலை முடிந்து விட்டது. இன்றைக்கு அறநிலைத்துறை, அடுத்து காடு, இதோடு இன்றைக்கு கொடுத்திய மானிய கோரிக்கைகள் முடிகிறது. நாளைக்கு அப்ரோப்ரியேஷன் நிதி ஒதுக்கல் மசோதா 12:30 மணிக்கு கிளட்டினோடு முடிய சபை. ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு திட்டங்களை அறிவிக்கிறார். இந்த அவையினுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு பைசாவை கூட இந்த அரசாங்கம் செலவு பண்ண முடியாது. அதுதான் விதி. ஆனால் மானிய கோரிக்கை முடிந்துவிட்ட பிறகு அந்த கோரிக்கைக்கு ஒதுக்கப்பட்டது ஒரு தொகைக்கு இந்த மன்றம் ஒப்புதல் அளித்துவிட்டது. ஆனால் ஏற்கனவே அந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டதுக்கு ஒப்புதல் அளித்ததுக்கு மாறாக, மிகையாக இன்றைக்கு முதலமைச்சர் படிக்கிறார் என்றால் இது வரம்பு மீறிய செயல். இந்த தொகைக்கு யார் ஒப்புதல் அளிப்பது? சபை ஒப்புதல் அளிக்க வேண்டுமானால் ஓட்டுக்கு விட வேண்டும், விவாதத்துக்கு விட வேண்டும். ஆனால் விவாதமும் கிடையாது, ஓட்டும் கிடையாது. ஆனால் இஷ்டத்துக்கு படிக்கிறார். ஒரு நாளைக்கு 1000 கோடி 500 கோடி என்று படித்து விட்டு போகிறார். ஏற்கனவே கிட்டத்தட்ட சபாநாயகர் இன்றைக்கு சொன்னார் 750, கிட்டத்தட்ட 750 ஒத்திவைப்பு அந்த 110 விதிகளை படித்திருக்கிறார், அறிவிப்புகளை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆனால் இதுவரையில் நடைமுறைப்படுத்தப்பட்டவைகள் ஏதாவது உண்டா? இன்றைக்கு தான் சொல்லுகிறார் சென்னைக்கு குடிநீர் திட்டத்துக்கு என்ன செய்வது என்று. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, ஏற்கனவே ஒரு துறைக்கு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த தொகைக்கு இந்த மாமன்றம் ஒப்புதல் அளித்துவிட்டது. அந்த தொகைக்கு மேலும் ஒரு தொகை ஒதுக்கப்பட வேண்டுமானால் இந்த மன்றத்தினுடைய ஒப்புதல் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தேர்தலை முன்னிட்டு இங்க ஏதோ படித்துவிட்டு போனார்கள். நான் திட்டவட்டமாக சொல்லுகிறேன், முதலமைச்சர் அவர்கள் படித்த இந்த 110 விதியில் ஒதுக்கப்பட்ட இந்த தொகைக்கும் பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தம் இருக்காது என்று கருதுகிறேன். இல்லாவிட்டால்
நாளைய தினம் நம்முடைய பைனான்ஸ் செக்ரட்டரி அவர்கள் முதலமைச்சர்கள் படித்ததற்கெல்லாம் எங்களிடத்தில் நிதி ஆதாரம் பைனான்சியல் ரிசோர்ஸ் இருக்கிறது என்று ஒரு அறிக்கை விட வேண்டும். இல்லாவிட்டால் முதலமைச்சருக்கும் நிதித்துறை செயலாளருக்கும் இடைவெளி இருக்கிறது. தேர்தல் ஸ்டண்டுக்காக இவையெல்லாம் அடிக்கிறார் என்பதை தவிர வேறல்ல. இது திட்டமிட்டு தேர்தல் புரபகண்டாவாக சட்டமன்றத்தை மாற்றி பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்றும் விவாதம் நடத்த அனுமதிக்கவில்லை என்று கூறி தமிழக சட்டப்பேரவையில் திமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. இதேபோன்று விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கு தொடர்பாக விவாதம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என கூறி புதிய தமிழகம் கட்சியும் வெளிநடப்பு செய்திருக்கிறது.